ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். டிசம்பர் 6 வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதம், வளர்பிறை சஷ்டி விரதம். இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வெள்ளை சுக்கிர மூட்டையை உங்கள் வீட்டில் நீங்கள் தயார் செஞ்சு இந்த இடத்துல வைக்கிறது மூலயமா எல்லா விதமான பொருளாதார பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படும். அது என்ன மூட்டை, அதை எப்படி தயார் செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளை மூட்டையை எப்படி தயார் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த மாதமாக திகழக்கூடியது இந்த ஒரு கார்த்திகை மாதம். ஒரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு நாம் விரதம் வந்து வழிபாடு செஞ்சால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் தான் இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாளும் வழிபாடு செய்யும்போது நமக்கு கிடைக்கும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானுக்குரிய மாதத்தில் முருகப்பெருமானுக்குரிய திதி வர்றது கூடுதல் விசேஷம். அந்த வகையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை டிசம்பர் 6 வளர்பிறை சஷ்டியோட வருது. அன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு உங்கள் குடும்பத்துக்கே சுக்கிர திசையை ஏற்படுத்தி கொடுக்கும். அது என்ன வழிபாட்டு முறை அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாக இருக்கக்கூடியது சஷ்டி. சஷ்டி திதி அன்னைக்கு நாம் எதை நினச்சி விரதம் இருக்கிறோமோ அது நமக்கு அப்படியே கிடைக்கும். வளர்பிறை சஷ்டியில் விரதம் வந்து வழிபாடு செஞ்சால் நமக்கு இருக்கக்கூடிய வளங்கள் வளர்ந்துக்கிட்டே போகும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம், பணம் இது எல்லாமே வளர்ந்துக்கிட்டு போகும். அதுவே தேய்பிறை சஷ்டியில் விரதம் வந்து வழிபாடு செய்யும்போது நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தேய்ந்து போகும். அந்த வகையில் டிசம்பர் 6 வெள்ளிக்கிழமை வந்திருக்கக்கூடியது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி. பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு நாள், அதையும் சுக்கிரவாரனே சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த கிழமையாக இருக்கிறதால சஷ்டி திதியும் சேர்ந்து வர்றதால இந்த நாளில் நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது மூலயமா சுக்கிர பகவானோட அருளையும் மகாலட்சுமி தாயோட அருளையும் ஒரு சேர பெற முடியும். இப்படி 3 பேரோட அருள் நமக்கு கிடைக்கும் போது எல்லா விதமான கடன் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். முதல்ல சஷ்டி திதி அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை காலையில் சரியாக 11:15 தான் ஆரம்பிக்குது. அது சனிக்கிழமை காலையில் 9:40 வரைக்கும் இருக்கிறதால சஷ்டி சம்பந்தமான எந்த விதமான வழிபாடு செய்யறதா இருந்தாலும் காலை 11:15 மணிக்கு மேலே செஞ்சிடுங்க. அதுலேயும் குறிப்பாக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரஹோரை இரவு 8 மணிலேருந்து 9 மணி இந்த 1 மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். பொதுவாக ஒரு 4 நட்சத்திரம் வந்து மற்ற நாட்களில் வர்றதை விட சுக்கிர பகவானுக்கு உகந்த, குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில் வர்றது ரொம்ப விசேஷம். சுக்கிர பகவானோட பார்வை ஒரு குடும்பத்து மேலே பட்டுருச்சுனாலே போதும். ஒரு குடும்பத்து மேலே இல்லை, அந்த குடும்பத்துக்கு கூடிய ஒரு நபர் மேலே பட்டாலே போதும், அந்த குடும்பத்துக்கே சுக்கிர திசை தான். ஏன்னா மற்ற யாருக்குமே நேரம் சரியில்லைனா கூட சுக்கிர திசை அடிக்கக்கூடிய அந்த ஒரு நபரால் அந்த குடும்பம் மேல்நிலைக்கு போயிடும். அதுக்கு என்ன செய்யணும்? வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை நம்ம மனசார வேண்டணும். வெள்ளிக்கிழமையில் வீட்டில் மகாலட்சுமி தாயாருக்கும் உங்கள் குலதெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் எப்படி நீங்கள் சாம்பிராணி போட்டு தீபம் போடுறீங்களோ அதே மாதிரி சுக்கிர பகவானுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய பேர் சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில் முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. அதை நம்ம இந்த பதிவில் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். சரி, இப்போ கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சஷ்டி விரதம் இருக்குல்ல, இதில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வெள்ளை சுக்கிர மூட்டை, அதாவது சுக்கிரனாலே சுக்கிர பகவானுக்கு உரியது. இந்த இடத்துல நாம் ஏன் வெள்ளை மூட்டையை தயார் செய்கிறோன்னா, வெள்ளை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உகந்த நிறம். எங்கெல்லாம் வெண்மை நிறம் இருக்கோ அங்கெல்லாம் சுக்கிர பகவான் இருப்பார். அதனால தான் வெள்ளை மொச்சையை அவரோட தானியமாக பயன்படுத்துகிறோம். இந்த ஒரு பரிகாரத்தை, இந்த மூட்டையை நீங்கள் வெள்ளிக்கிழமை மாலை, அதாவது டிசம்பர் 6 கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு மாலை ஒரு 6 மணிக்கு மேலே செஞ்சுருங்க. ஆனால் இந்த இடத்துல வைக்க சொல்கிறோம்ல, அதை இரவு ஒரு 8 மணிலேருந்து 9 மணி, இதுதான் வந்து சுக்கிர ஹோரை. இந்த நேரத்தில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். முதல்ல இப்போ நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க அளவுக்கு நீங்கள் மூட்டை தயார் செஞ்சால் போதும். அதுக்கு உங்களோட உள்ளங்கை அளவுக்கு ஒரு வெள்ளை துணியை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெள்ளை துணிக்காக நீங்கள் புதுசாக துணி எதுவும் வாங்க வேணாம். உங்கள் வீட்டில் ஏற்கனவே பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய வேஷ்டியவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பழைய வேஷ்டிகள் பயன்படுத்துறீங்கன்னா கொஞ்சம் அந்த வேஷ்டியை துவைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க. புது வேஷ்டியாக இருந்தாலும் அது உங்கள் விருப்பம்தான். இல்லை வெள்ளை துண்டு எதாக இருந்தால் கூட அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த வெள்ளை துணியை பூஜை அறையில் ஒரு தட்டு மேலே விரித்து வச்சிடணும். அதுக்கப்புறமா இதில் சில பொருட்களை நீங்கள் சேர்த்து தான் மூட்டையை தயார் செய்யணும். இந்த பொருட்கள் எல்லாமே வெள்ளிக்கிழமைக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் முருகப்பெருமானுக்கும் இப்படி 3 தெய்வங்களுக்கும் உகந்த ஒரு பொருட்களாக போட போகிறோம். அதில் முதல் பொருள் நம்மளே சொன்னோம், இந்த வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு தானியம். சுக்கிர பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். ரொம்ப அதிகமாக போட வேணாம்,
ஒரு அரை ஸ்பூன், ஒரு 4-5 வெள்ளை மொச்சை இருக்க மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அதை அந்த துணி வச்சுருக்கீங்கள தட்டு மேலே, அது மேலே வச்சுடுங்க. அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள், மஞ்சள் தூளாக வச்சாலும் சரி, இல்லை கிழங்கு மஞ்சள், விரலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லி ஏதாவது ஒரு மஞ்சள் ரொம்ப சின்னதாக உடச்சி கூட வச்சுக்கலாம். அது ஏன் வைக்கிறோன்னா, இந்த மஞ்சள் அப்படிங்கிறது மங்களகரமானது. மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் இந்த மஞ்சளும் ஒன்று. ரொம்ப பெருசாக வைக்க வேணாம், உங்களோட விரல் நுனி அளவுக்கு இருந்தால் கூட போதும். சின்னதாக அந்த மஞ்சள் தூளை ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை விரலி மஞ்சள் குண்டு மஞ்சளை சின்னதாக உடச்சி அதை வச்சுக்கிட்டாலும் சரி. அதுக்கப்புறமா ஒரே ஒரு சில்லறை நாணயம். இந்த சில்லறை நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருள். அது மட்டும் இல்லாமல் குபேரருக்கு உகந்த பொருள். அது கூட சுக்கிர பகவானோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய பொருட்களில் இந்த நாணயமும் ஒன்று. இப்படி 3 பொருட்களும் மொத்தமாக சேர்த்து இந்த வெள்ளை துணி மேலே வச்சுட்டிங்க. அதுக்கப்புறமா உங்களோட குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா முருகப்பெருமானை வேண்டிக்கணும். ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 6 முறை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறமா சுக்கிர பகவான்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. எங்கள் குடும்பத்தில் யாருக்காவது சுக்கிர தோஷம் இருந்துச்சு, அதனால் எங்கள் குடும்பத்தில் யாருக்காவது பாதிப்புகள் ஏற்படுதுன்னா அந்த பாதிப்புகள் படிப்படியாக குறையணும், சுக்கிர தோஷத்தால் ஓங்கி விழக்கூடிய அடி கொஞ்சம் தாங்கி விழணும்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அது எல்லா வேண்டுதலையும் சுக்கிர பகவான்கிட்ட வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தயார் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த அமைப்பை அப்படியே அந்த வெள்ளை துணியை மூட்டையாக கட்டிடணும். கட்டிட்டு பூஜை அறையிலே வச்சுடுங்க. மாலை 6 மணிக்கு மேலே தயார் செஞ்சு குறைந்தது ஒரு அரை மணி நேரம் பூஜை அறையில் இருந்தால் போதும். இரவு சரியாக அந்த 8லேருந்து 9 மணி சொன்னோம்ல, அந்த சுக்கிர ஹோரை, அந்த நேரத்தில் இதை உங்களோட விருப்பப்பட்ட இடம், அது எந்த இடம் வேணா இருக்கலாம். குறிப்பாக பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்ததுன்னா அந்த தொழில் செய்யக்கூடிய கல்லாப்பெட்டி, ஆஃபீஸ் டேபிள், இது மாதிரி சில இடங்களில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மூட்டையை தயார் செஞ்சு வைக்கணும். அப்படி வைக்கிறதால நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல சுக்கிர திசை ஏற்பட்டுரும். அது மூலயமா உங்கள் கைக்கு பணம் தானாக வந்துக்கிட்டே இருக்கும். போதும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள தோன்றாலும் பணம் வர்றதை தடுக்கவே முடியாது. ஏன்னா உங்கள் குடும்பத்துக்கு சுக்கிர திசை ஆரம்பிக்க போகுது. குடும்பத்தில் யாருக்காவது ஒரு நபருக்காவது சுக்கிர திசை அப்படிங்கிறத வந்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறீங்களோ இல்லையோ, அத்தியாவசியமான பொருட்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த ஒரு மூட்டை கை கொடுக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதம் அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும் உகந்த வெள்ளை மொச்சையையும் மஞ்சளையும் சேர்த்து இந்த மூட்டையை தயார் செய்கிறீங்க. அது கூட கொஞ்சம் நாணயத்தையும் சேர்க்குறீங்க. இந்த மூட்டைக்கு இருக்கக்கூடிய பவர் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. 6 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை அதில் இருக்கக்கூடிய பொருட்களை பிரித்து பார்த்துட்டு வீணாக போயிருக்கூடிய பொருட்களை மட்டும் மாற்றிட்டு மறுபடியும் அதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்திங்களோ அதே பொருட்களை சேர்த்து பீரோவில் அந்த மூட்டையை வச்சுடுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். ஆனால் இது மூலயமா உங்கள் குடும்பத்தோட தலையெழுத்தே மாற்றக்கூடிய சக்தி இந்த மூட்டைக்கு இருக்குது. வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சஷ்டி விரதத்தை தவற விட்டுறாதீங்க. கட்டாயம் நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.